ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலை. சமைச்சா நான் ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே என்னுடைய வந்துட்டு ஆனிவர்சரி இருந்துச்சு, 11th மேரேஜ் ஆனிவர்சரி. ஸோ அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். நான் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. என் மாமியார், என் மச்சனெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ நான் ரெக்கார்டிங்கும் பண்ணிவிட்டு அதையுமே வந்துட்டு சமைக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அண்ட் ப்ளஸ் அவங்களையும் கவனிக்கணும் இல்லையா? அதனால் நான் ரெக்கார்டிங் பண்ணலை. அண்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து ஃப்ரைடேக்கான வீடியோ. இன்றைக்கி மண்டே ஈவினிங் தான் நான் வந்து வாய்ஸே கொடுக்குறேன். இங்கே நான் வந்து என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேக்கு சாம்பார் அண்ட் அயில மீன் வறுவல், அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல். இது தான் வந்துட்டு நான் சமைச்சேன். ஸோ பேசிக்காக வந்து என்ன சாம்பாருக்கான தாளிப்பு அதெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கணும். அது எல்லாருக்குமே சாம்பார் ஈஸியாகவே தெரியும். ஆனால் அதாவது புதுசாக தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா, ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டு நான் கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அப்புறம் சாப் பண்ணின வெங்காயம் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, அதையுமே வந்துட்டு சாப் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா, தக்காளி இதெல்லாமே போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா வதங்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் மசாலா, ட்ரை மசாலா ஆட் பண்ணலாம். அதுவுமே பேசிக் மசாலா என்னென்னா, நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் பொடி இதெல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வதங்க விட்டுடுவோம். அண்ட் நான் எல்லாம் புளி தண்ணியுமே வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கிட்டேன் புளி கரைச்சலுக்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை வதங்குற நேரத்துலேயே வந்து வெஜிடபிளுமே வந்து சாப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் சைட் பை சைடு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா பசங்க ரொம்பவே தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, எனக்கு இங்கே சமைக்கிறதும் பார்த்துக்கிட்டு சின்ன பசங்களையும் பார்க்குறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பெரியவன் எப்படின்னா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு படிக்க உட்காந்துருவான். ஆனால் சின்னவன் என்னென்னா, என்னை தூக்கி வச்சுக்கிட்டே இருங்க மம்மி அப்படின்ற மாதிரி. அதாவது குக்கிங் பண்ணுற நேரத்தில் கூட அவனை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு தான் வந்துட்டு நான் வந்து குக் பண்ணுறதா இருக்கும். அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் என்னைக்காச்சும் லேட்டாக வந்தாங்கன்னா அந்த மாதிரி தான் ஆகிடும். நான் இவரை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு தான் வந்து குக்கிங்கே பண்ணுவேன். ஸோ அதனால தான் வீடியோலாம் வந்துட்டு ரொம்ப ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா அவங்களே பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்களும் காலையில் போயிட்டு ஈவினிங் வர்றதுனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபோன் பார்க்கணும், அப்படி இப்படின்னு இருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் ஹி யூஸ் டு ஹெல்ப் மீ. இங்கே பார்த்தீங்கன்னா, ட்ரை மசாலாலாம் போட்டுட்டு நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு, அது அடி பிடிக்காமல் இருக்க தண்ணி விட்டு நல்லா பொரிஞ்சு பார்த்திங்கன்னா எல்லாம் எண்ணெய் தேங்கி மேலே வந்திருக்கு. இதோடு நான் வந்துட்டு என்கிட்ட பூசணிக்காய், உருளைக்கிழங்கு அண்ட் முருங்கைக்காய் இருந்துச்சு. இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காயை ஆட் பண்ணிட்டேன். நம்ம வந்து முருங்கைக்காய் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி விசில் விட்டுக்கிட்டோன்னா அது நாராக பிஞ்சு தனித்தனியாக வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும் சாம்பார். அதனால் நான் அந்த முருங்கைக்காயை வந்துட்டு எடுத்துகிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும். அண்ட் ஒரு சின்ன கிண்ணம் என்கிட்ட இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் ஷோ பண்ணுறேன், ஞாபகம் இருந்தால். அந்த கிண்ணத்தில் நான் வந்துட்டு துவரம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதையுமே தண்ணியோடு சேர்த்து நம்ம சாம்பார் இதில் ஊற்றியாச்சு. கலவையில் ஊற்றி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு விசில் போடுவேன். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 4 விசில் போட்டுக்கிட்டேன். நமக்கு 2 விசிலில் வெஜிடபிள்லாம் நல்லாவே வெந்து வந்துடும். ஆனால் வந்துட்டு பருப்பு வேக டைம் ஆகும். அதனால பருப்புக்காகவே நான் 4 விசில் வைப்பேன். அண்ட் நான் இந்த மத்து வச்சு கடையெல்லாம் மாட்டேன். அதுவே ப்ராப்பராக குக்காகி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீன் தலையை எடுத்து ஒரு நாளைக்கு குழம்பு வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். வெறும் வந்துட்டு வால் பீஸு, அதாவது ஹாஃப் மீன் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மசாலா வந்து நம்ம யூஸ்வலி யூஸ் பண்ணுற மசாலா தான். இங்கே நான் வந்து ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, அப்புறமா லெமன் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருக்கேன். அது கூடவே வந்துட்டு மேலே கொஞ்சம் கோகோனட் ஆயில் விட சொன்னாங்க, அதையுமே விட்டேன். அண்ட் இவங்க தனியாக எல்லா மசாலாவும் எடுத்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மீன்லேயே அதை வந்து கோட் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம அதாவது ஊற வச்ச புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். அண்ட் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்க, இன்னும் கொஞ்சம் இதோட ருசி ஆட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை ஹைலைட் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து தாளிப்பு மேலேருந்து மறுபடியும் போட்டேன். அதுக்கு என்ன பண்ணினேன்னா,
நெய் கொஞ்சம் விட்டுட்டு நெய் விட்டு அதில் வந்து சின்ன சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு கிண்ணம் அரை கிண்ணம் ப்ளஸ் கருவேப்பிலை இது 2 மட்டுமே நான் வந்துட்டு போட்டு அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சாம்பாரில் ஊற்றிக்கிட்டேன். அண்ட் கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி விட்டு கொஞ்சம் அதாவது நான் உப்பு போட்டேன் பார்த்துங்களேன். உப்பு வந்துட்டு வெறும் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு போட்டேனே தவிர சாம்பாரில் உப்பே டேஸ்ட் பண்ணலை. கடைசியில் டேஸ்ட் பண்ணால் சாம்பாரில் உப்பு இல்லை. அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் உப்பை வந்துட்டு நான் ஆட் பண்ணி அதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுக்கிட்டேன். அண்ட் வெஜிடபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே நான்வெஜ் எப்போ நான்வெஜ் செய்தாலுமே இன்றைக்குமே எந்த ஒரு காய்கறியும் செய்ததே கிடையாது. ஓகே, ஆடி மாதத்துக்கு அமாவாசைக்கு ஒரு அந்த மாதிரி ஏதாச்சும் செய்தனா உண்டு. ஆனால் நான் இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா டெய்லி பேசிஸில் ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் செய்து சமைச்சு சாப்பிடணுன்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கிட்டேன். அதனால் வந்து நான் என்ன பண்ணினேன்னா கேரட் பீன்ஸ் பொரியலுக்காக கேரட் பீன்ஸை சாப் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக இங்கே வந்துட்டு சிம்பிளாக தான் பண்ணுறேன். இந்த தேங்காய் தூவி பெரிய அந்த ஹோட்டல் ஸ்டைல் அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேரட் பீன்ஸ் பொரியல் செய்து ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. என் பெரிய பையன் முதல் கொண்டு சாப்பிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் இதுக்கப்புறமா வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை இது தான் போடுறேன். அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வதங்கினா அது ரொம்ப அப்படியே ப்ரௌன் ஆக வேண்டியதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் லைட்டாக ஒரு டிரான்ஸ்லூசன்ட் ஆனதுமே நான் வெஜிடபிள் ஆட் பண்ணி மூடி வச்சுக்கிட்டேன். அண்ட் ட்ரை மசாலா பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இதை தவிர வேறு எதுவுமே போடலை. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வதக்கி விட்டு இதை மூடி போட்டு 10 மினிட்ஸில் இறக்கிட்டோன்னா பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா, பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோ அழகாக அந்த கலர் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். அழகாக அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வச்சா நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு. சரிங்களா, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. அண்ட் உங்களுக்கு என் சேனலில் வர ரெசிபியெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது. உங்கள் சப்போர்ட்டால் கண்டிப்பாக என்னால் இன்னுமே நல்ல ரெசிபீஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் சொன்னால் தான் எனக்கு எல்லா மிஸ்டேக்ஸோ இல்லை நான் பண்ணுறது எல்லாம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஓகே, மிஸ்டேக்ஸாக இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நல்ல மிஸ்டேக் இல்லாமல் நல்ல விஷயமா ஒரு என்கரேஜ் பண்ணிங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுவுமே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். மேலும் மேலும் நான் வந்துட்டு உங்களுக்கு குக்கிங் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு ஷோ பண்ணுவேன். உங்களுக்கு இதே போல் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லா வீடியோஸும் வேணும்னா அதுவுமே நான் ரெக்கார்டிங் பண்ணி கண்டிப்பாக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபைனல் லுக். பொரியல், சாம்பார், சூடான சோறு, வறுத்த மீன். லைக் இட், என்ஜாய் இட். பாய்.